ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதலிக்கிற ஒரு பொண்ணுகிட்டயே வந்து பொய் சொல்லி ஏமாத்துறது, அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுட்டு போனவளை கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்றது, இப்படி எல்லாம் பண்ண லவ் வந்துருமா என்ன? சரி வாங்க, இந்த ஹீரோக்கு லவ் வந்துச்சா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஸோ எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கமெண்ட்னா ஒரு ஹார்ட்டின் போட்டால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அதே நேரத்துக்கு அந்த ஹை பட்டனையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டு தட்டுங்க. அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. இவன் தான் நம்மளோட ஹீரோ, இவனோட பேர் வந்து சாங். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட பேர் வந்து யாயா. ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்கான். நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு, எதுக்காக இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நீ என்னை காதலிக்கிறன்னு தானே சொன்ன, ஆனால் அது எப்படி நீ என்னை விட்டுட்டு போவ? எப்பயுமே என்னை விட்டுட்டு ஓடி போயிடுற, அதுக்கு நான் ஒருபோதும் வந்துட்டு சம்மதிக்கவே மாட்டேன். நீ என்னை காதலிக்கிறேன்னு சொன்னதுனால லைஃப் லாங் நீ என்ன தான் காதலிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறான். கடுப்பான ஹீரோயின் பலான்னு எனக்கு அன்னத்திலேயே வைக்கிறா. பாவி, நீ என்கிட்ட பொய்ய தவிர வேற எதுவுமே பேசல, நீ என்கிட்ட பேசின எல்லாமே பொய், அதுக்கப்புறமா நான் உன்னை காதலிக்கணும்னு எதை வச்சு யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ சொல்ற எதையும் என்னால் ஏற்றுக்க முடியாது, நீ என்னை வர வர பைத்தியமாக்கிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து கொஞ்சமும் செட் ஆகாது. நீ இனிமே எங்கேயுமே போகக்கூடாது, இந்த வீட்டு வாசலை கூட தாண்டக்கூடாது, நீ எனக்கு மட்டும்தான், என்னைக்கும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். அதை மீறி நீ வந்து எதனா பண்ணணும்னு நினைச்ச அவ்வளோதான். ஏதோ ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரனா, கொஞ்சம் மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஹீரோயினை பிடிச்சி இவன் ஒரே கடிக்கிறான். ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. முதல் வாட்டியாக வந்து ஹீரோயின் வேலைக்காக வந்து ஹீரோவோட வீட்டுக்கு வரா. நம்ம ஹீரோக்கு வந்து காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அதே நேரத்துக்கு அவனோட காலுமே வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் எழுந்து நடக்க முடியாத மாதிரி ஆயிடுது. இவனை பொறுத்த வரைக்கும் இவனை யார் வந்து பார்த்துக்கிறதுக்காக, அதாவது நானி வேலைக்கு வந்தாலுமே வந்து இவனுக்கு பிடிக்காது. அதனால கொஞ்ச நாள்லயே அவங்கள துரத்தி விட்டுடுவான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தா, ரொம்ப துருன்னு இருக்கா. நான் தான் இனிமேல் வந்து உங்களை ஃபுல்லாக பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வந்து சந்தோஷமாக சிரிச்ச மூஞ்சோடு பேசுகிறா. இவனுக்கு இது எல்லாம் வந்து கேட்கும். எப்படி கேட்கும் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்துட்டு காதில் ஒரு ஹியரிங் எட் போட்டிருக்கான். இப்போதான் ஹீரோயினுக்கு வந்துட்டு தெரிய வருது, ஹீரோவால் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது அப்படின்ற விஷயம்லாம். உடனே வந்துட்டு இவ சைகையில் பேச ஆரம்பிக்கிறா. நீங்கள் கவலையே படாதீங்க, ரொம்ப நல்ல விதமாக உங்களை டேக் கேர் பண்ணி பார்த்துப்பேன் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சைகையில் காமிச்சிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு யாரையும் பிடிக்காது, யாரையும் சேர்க்கவும் மாட்டான். அதனால அவளை கண்டுக்க கூட இல்லை. ஆல்ரெடி நான் தான் சொன்னேனே, நான் கொஞ்சம் மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சிருக்க கிளாஸை தூக்கி அவன் தலையிலேயே அடிக்கிறான். கூட இருக்கவரும் ஐயோம்மா உன் தலையிலேருந்து ரத்தமே வருதுமா அப்படின்னு சொல்லும் போது, பாரு உன் தலையிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி இவனுமே சைகையில் சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் உடனே, ஆமாம் பாஸ், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இல்லையா, அதனால தான் வந்து என் தலையில் ரத்தம் வர அளவுக்கு நீங்கள் அடிச்சிருக்கீங்க, சான்ஸே இல்லை, நீங்கள் செம்ம ஆசம் போங்க அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கே புரியல, என்னடா இது தலை தெறிக்க பிச்சுக்கிட்டு ஓடுவா அப்படின்னு பார்த்தா, இவன் என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி ஷாக்காக பார்க்குறான். அங்கே இருக்க மேனேஜர், ஏம்மா நீ கிளம்பலையா, என்னம்மா ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்காரு அப்படின்னும் போது, சார் மாதம் 50,000 ரூபாய் நீங்கள் தருவீங்களா, நான் இன்னும் படிப்பை கூட முழுசாக முடிக்கல, எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம், எனக்கு பணம் தேவை, பணத்துக்காக நான் என்ன பண்ணுறதுக்கு வேணாலும் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் ஹீரோ கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அது மட்டும் இல்லை சார், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வந்துட்டு இதை எல்லாத்தையும் பார்க்கும் போது, அப்படின்னா நீ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவ அப்படி தானே, சரி ஓகேடி நீ எல்லாத்துக்கும் ரெடி ஆயிக்கோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்கிறான். அப்படியே கோவமாக உள்ளே போகிற மாதிரி அவன் பாட்டுட்டு போயிட்டே இருக்கான். ஹீரோயின், சார் சார் சொல்லிட்டு போங்க சார், எனக்கு வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பின்னாடியே போகிறா. கவலைப்படாதம்மா, இந்நேரம் வந்துட்டு உன்னை அவருக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக, நீ வேணாம் அப்படின்னா கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளியிருப்பாரு, அவர் பண்ணலை அப்படின்றதுனால உனக்கு வேலை இருக்குது அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாரு.
அப்பதான் மேனேஜர் வந்துட்டு ஹீரோவை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா சின்ன வயசுல வந்து ஹீரோ ரொம்பவும் சந்தோஷமான ஒரு ஹாப்பியான குழந்தையா தான் இருந்திருக்கான். பட் அவனோட அம்மாவோட மரணத்தை அவன் கண் எதிர்க்க பார்த்ததுல இருந்து அவனுக்கு வந்துட்டு மென்டலி அவன் வந்து டிப்ரெஷன் மூட்ல போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் பேசுறதும் இல்லை, அவனுக்கு காது கேட்கறதும் இல்லை, அவன் எழுந்து நடக்கிறதும் இல்லை. ஸோ இது ஆக்சிடென்டாலேயோ இல்லை எதாலையுமே நடக்கலை, இவனாவே அவனை அப்படி பண்ணிக்கிட்டான். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க மாட்டான். இன்னமும் அவங்க அம்மாவோட ஞாபகத்திலே தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் அங்கே வந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. ஏமா நீ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னும் போது, நானும் வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவ தான், எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது, யாருன்னு கூட தெரியாது. இந்த மாதிரி தான் நிறைய குழந்தைங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்னை பற்றியே நான் நினைக்கும் போது எனக்கு அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எனக்கு என்னோட ஞாபகம்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறா. இதை பாருமா, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் அதை சொல்லலை இதை சொல்லலைன்னு என்ன கேள்வி கேட்கக்கூடாது. அவனை மாதிரி டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஊர் உலகத்தில் ஆளே இல்லை, அவ்வளோ பெரிய பாவி அவன் அப்படின்னு சொல்கிறாரு. சார் நானும் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், எனக்கு 50,000 ரூபாய் பெரிய விஷயம், எனக்கு 50,000 ரூபாய் வேணும், அவர் என்ன டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. நீ சொல்றதை கேட்குற மாதிரி எனக்கு தெரியல, என்னவோ பண்ணிட்டு போ, முதல்ல மண்டையில் எதனா மருந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போதான் ஹீரோயின் வந்துட்டு அவளோட மொபைலை எடுத்து பார்க்குறா. ஸ்க்ரீன் சேவர்லேயே வந்துட்டு ஒரு லேடி கூட இருக்கா மாதிரி ஃபோட்டோ வச்சிருக்கா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஆசிரமத்தை நடத்திட்டு வந்தவங்க தான். அவங்க இப்போ உடம்பு முடியில்லாமல் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. என் ஒருத்தையை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தான் இன்னும் நிறைய குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேமா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறா. டைம்க்கு டைம் ஹீரோக்கு வந்துட்டு மெடிசன் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால இவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவனோட ரூம்குள்ள போய் பார்க்குறா. பார்த்தா தான் தெரியுது அங்கே இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி வச்சிருக்கான். அவனோட ரூமையே ஒரு ரணகலமாக்கிட்டான். அப்போவும் தைரியமா இவ கிட்ட போயிட்டு, சார் உங்களுக்கு எதுனா வேணுமா, டாக்டரை வேணா கூப்பிடவா, உடம்பு எதுனா பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இவளை இழுத்து மடியில உட்கார வச்சிடறான். ஐயோ ஏதோ பண்ண போறான் போல அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா நறுக்குன்னு அவ கழுத்தை பிடிச்சி நாய் கணக்கா கடிச்சு வச்சிடறான். எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்ன அடிக்க தானே போற அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றானா, பரவாயில்ல ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு தடவி கொடுக்குறா. பாவம் அவளுக்கு பயங்கரமா வலி எடுக்குது. இருந்தாலுமே வந்துட்டு ஒன்றும் ஆகாது, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஹீரோக்கு செம ஷாக்கு, என்னடா இவ இப்படி பண்றாளே அப்படின்ற மாதிரி தோணுது. அப்பதான் ஹீரோயின் அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா அப்படின்னா, இவ வந்துட்டு அந்த ஆஃப்னேஜில் வளர்ந்தா இல்லையா, இந்த மாதிரியான நிறைய குழந்தைங்க வரும், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தான் வளருவோம். ஸோ அங்கே இருக்க கேர்டேக்கர்ஸ் எல்லாம் அவங்கள எப்படியெல்லாம் சமாதானப்படுத்தி அவங்கள சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறா. போச்சு போச்சு, இந்த பொண்ணு வேலையை விட்டு ஓட தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வேகமாக உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது ஹீரோயின் மடியிலேயே படுத்து ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். சைலண்டாக இருங்க, நானே வெளில வரேன் போங்க அப்படின்னு சைகை காட்டுறா. மா யாருமா நீ, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை, எப்படிம்மா வந்து அவரை சைலண்ட் ஆக்குனேன் அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்கும் போது, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி பசங்களை நிறைய பேர் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன், அவங்கெல்லாம் வந்து பயங்கர டிப்ரெஷனில் இருப்பாங்க, அவங்களுக்காக யாருமே இல்லையோ அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, நம்ம இருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சாவே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறா. இவங்க பேசிக்கிட்டு இருக்க போதே வந்து கிம்மனு ஒருத்தன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். டே எங்கடா இருக்க, மரியாதையா வெளியில வாடா, நீ எதுக்குமே லாக்கி பட மாட்ட, உன்னால எழுந்து நடக்க முடியாது, காது கேட்காது, வாயும் பேச முடியாது, ஐயோ உன்னை வச்சுக்கிட்டு எனக்கு ரோதனையா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறான். இது யாரு சார் அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் வந்து மேனேஜர் சொல்றாரு, இவன் வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அண்ணங்காரன் தான், அதாவது ஆஃப் பிரதர். ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து இல்லீகல் அஃபேர்ல பிறந்த பையன் தான் இவன். இவனுக்கும் ஹீரோக்கும் வந்துட்டு இந்த சொத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஹீரோவோட அம்மா தான் வந்து மொத்த சொத்துமே. ஆனா வந்து ஹீரோவை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடுப்பானவன் எதையோ போட்டு உடச்சிக்கிட்டு பயங்கரமா வந்து இடத்தையே கலப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேனேஜர் வந்து, சார் நீங்கள் கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படின்னும் போது, டேய் நீ யாரு, இங்கே வேலை செய்கிற நாய் தானே, நீ என்னைக்கே வந்து ஆர்டர் போடுறியா, நான் வந்து கிளம்பணுன்றத நீ சொல்றியா அப்படின்னு கேட்குறான். சரி வாயில தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா வயசானவர்னு கூட பார்க்காம அஃபேரை போட்டு அடின்னு அடிக்கிறான்.
டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து இவன் மூஞ்சி பூரா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறா. ஹீரோயின் உடனே வந்து என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஐயோ பூச்சா இருக்கே, ஈயா இருக்கே, கொசுவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா அடிச்சுக்கிட்டு இருக்கா. அடியே உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இந்த மாதிரி ஒரு பங்களால எங்க இருந்தடி வந்து கொசு எல்லாம் உனக்கு வந்திருக்கும், உனக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ சார், நான் பார்த்ததுனால தான் அடித்தேன். இங்கே அந்த மாதிரி தான் கொசு எல்லாம் நிறைய இருக்கு, அதனால தயவு செஞ்சு வராதிங்க அப்படின்னு சொல்றா. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போகும்போது டக்குன்னு கையை பிடிச்சி ஒரு முறுக்குறா. சார் தயவு செஞ்சு நான் சொல்றதை நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாளா. என் கையை உடைச்சிட்டா அப்படின்னும் போது ஐயோ சார் என்ன சார் பேசுகிறீங்க, உங்கள் கையை நான் எப்படி உடைக்க முடியும்? நான் ஏதோ ஒரு சின்ன பொண்ணு, காலேஜ் பொண்ணு, எனக்கு எப்படி அந்த அளவுக்கு பலம் இருக்கும்? உங்களுக்கு அந்த அளவுக்கு கை வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன், நான் பலமாலாம் இல்லை. தயவு செஞ்சு இப்போ கிளம்பிடுங்க, இல்லை அப்படின்னா இன்னொரு கையும் வீக்காக தான் இருக்கும். தெரியாமல் நான் பொடிச்சேன்னா கூட உடஞ்சிடுச்சுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு நக்கல் அடிக்கிறா. கத்திக்கிட்டே அவன் அங்கேருந்து போயிடுறான். இதை எல்லாத்தையும் ஹீரோ வந்து மேலே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நைட்டு தூங்குறதுக்காக ஹீரோட ரூமுக்கு வர ஹீரோயின் மரியாதையாக வந்து பக்கத்து ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி சைக்கிள் காட்டுறான். வேகமாக போயிட்டு பெட்டு மேலே ஏறிக்கிட்டு ஹீரோவோட கழுத்தை கட்டி பிடிச்சி உட்காந்துக்கிறான். இதை பாருங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். உங்களை தனியாக விடுறதுனால தான் நீங்கள் தூக்கம் சரியா இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. இனிமேல் நான் டெய்லியும் உங்கள் கூட தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஐயோ இவ ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, நான் செத்துருவேன் போல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான் ஹீரோ. இப்போ நான் ஒரு கதை சொல்லுவேன்னா அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் தூங்கி போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ என்ன கருமத்தையோ பண்ண கண்டிப்பா, ஆனால் நீ சொல்றது மட்டும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதில் இருக்க ஹியரிங் எய்ட் எடுத்துறான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஹீரோ எப்படி தூங்கினான்னு தெரியல, அவன் பாட்டுட்டு தூங்கிடுறான். மறுநாள் காலையில் மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, உங்க அப்பா வந்து இன்னைக்கு டின்னருக்கு உங்களை கூப்பிட்டுருக்காரு, உங்க கூட யாரை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஆனால் எல்லாருமே பதறாங்க. ஐயோ எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. அவ்வளோதான். அதை கேட்டுட்டு வந்த ஹீரோயின் என்ன சொல்றானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போறேன் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லிடுறா. அடுத்த நைட்டே வந்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவோட வீட்டில் காட்டுறாங்க. இந்த ஆள் தான் நம்ம ஹீரோவோட அப்பா. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இவங்களை பார்த்த உடனே வந்து ஹீரோவோட சித்திக்காரி என்ன சொல்கிறான்னா, ஏதோ குப்பலாரி உள்ளே வந்த மாதிரி நாருது, கதவெல்லாம் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே பையன்காரனும் அம்மா இவதாம்மா என்ன அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்த உடனே சொல்கிறான். உடனே அம்மாக்காரிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. என்ன தைரியம் இருந்தால் என் பிள்ளை மேலே கையை வச்சிருப்பா அப்படின்னு கத்துறா. உடனே ஹீரோயின் என்ன ஆச்சுதான் அப்படின்னு சொல்றதுக்கு போறா. உடனே ஹீரோ தடுத்துறான், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் அப்பங்காரன் என்ன பண்றான்னா, நான் தான் அவனை வர சொன்ன டின்னருக்கு, தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க, சைலண்டா உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சிடறான். நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, இது பார்ப்பா, உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, உங்க அம்மா உனக்குன்னு சொல்லிட்டு தனியா சில ஷேர் எல்லாம் விட்டுட்டு போயிருக்கா. அந்த ஷேர் வந்து எனக்கு வேணும், நம்ம கம்பெனி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னும் போது, அட நாயே இதுக்குதான் என்ன கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். கண்டிப்பா தரேன், நீங்க கேட்டு நான் தராம போயிடுவேனா, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நீங்க எல்லாருமே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், பிச்சை எடுக்கணும், அப்பதான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஐயோ பாவம், நிறைய கற்பனை பண்ணிக்கிட்டு இங்கே வந்த பொழுது மரியாதையாக கிளம்பு அப்படின்னு சொல்லி சித்திக்காரி சொல்லிடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த டைம்னு பார்த்து அப்பங்காரனே கடுப்பாயிட்டு ஒரு பாட்டிலை தூக்கி ஹீரோ மேலே அடிக்க போகிறான். ஆனால் ஹீரோயின் தான் செம்ம ஷார்ப் இல்லையா, அப்படியே அவள் பேக் சைட்லேருந்து அந்த பாட்டிலை பிடிச்சிடுறா. கையிலேயே அதை உடச்சி சுக்கலாக ஆக்கிடுறா. அவ்வளோதான். அதை பார்த்து ஹீரோவே டென்ஷன் ஆயிடுறான். நான் ஹீரோ பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களால் யாராலையும் ஹீரோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. ரெஸ்ட் ரூம் போகணும், நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்ரூம்க்கு போகிறா. அந்த கேப்பில் இந்த கிம் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறான். அடே உன் காலு நொண்டி, உனக்கு காது கேட்காது, வாயும் பேச முடியாது, இதில் உனக்கு எதுக்குடா இவ்வளோ காசு, மரியாதையாக கடைசி சான்ஸ் தரேன், இதில் கையெழுத்து போட்டுடு, இல்லை அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோவும் போடவே முடியாதுன்னு சொல்றானா. அப்படியே சேர்ல இருக்கவனை எட்டி உதைக்கிறான். ஹீரோவும் கீழே போய் விழறான். அது மட்டும் இல்லாம போட்டு அடின்னு அடிக்கிறான். ஹீரோவை செம்மையா போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஹீரோ ஒரு நாளும் நீ நினைக்கிறது மட்டும் நடக்காதுரா அப்படின்ற மாதிரி சைக்கை காட்டுறான். அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் வந்துட்டு செம பொழக்கிறான் அவனை. அவ்வளோதான். அவனா ஐயோ எம்மான்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். அவனை அடிச்சு போட்டுட்டு அழகா ஹீரோவை தூக்கிட்டு வந்து சேர்ல உட்கார வைக்கிறா. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பண்ணிட்டான் இல்லையா, அதுக்கப்புறம் அவனை சும்மாவா விட்டுட்டு போக முடியும். ஹீரோவை சேர்ல உட்கார வச்ச கையோட அவனை தூக்கி தண்ணியில போட்டு அம்பிக்கிட்டா. ஐயோ என்னடா இவகிட்ட நம்ப மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் தான் தெரிய வருது சேரோட வீல் உடஞ்சிடுச்சு போல. அதனால ஹீரோவோட சேரை தள்ளிட்டு போக முடியாதுன்றதுனால ஹீரோயின் என்ன பண்றான்னா, வா நான் உன்னை உப்பு மூட்டை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு ஹீரோயின் மேல ஏறிக்கிறான். என்ன ஓனரே, வெயிட்டே ரொம்ப கம்மியாக இருக்கீங்க, ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லையா, தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, இனிமேல் நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு இதெல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கா, பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. அதோட மறுநாள் வந்துட்டு ஹீரோயின் டே ஆஃப். எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவள் சொல்கிறான், என்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னும் போது, சரி ஓகே காரில் போ அப்படின்னு சொல்லும்போது, காரெல்லாம் என்கிட்ட இல்லையே, வண்டியே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ கவலையே படாத, இன்றைக்கே ஒரு காரை போய் வாங்கிடு அப்படின்னு சொல்லி கார்டை கொடுக்குறான். நம்ம பொண்ணுக்கு தான் காசுன்னு எழுதி வச்சிருந்தா கூட விடமாட்டா இல்லையா, அந்த காசை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம், செம்ம ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எமிலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் ஒரு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவளை இடிச்சு விட்டுறா. ஏமா அவனுக்கு கண்ணு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி எமிலி கோவப்படுறா. ஐயோ மன்னிச்சிடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்புறா. அதுக்கப்புறம் தான் எமிலி ஒரு விஷயத்த யோசிக்கிறா. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் பார்க்கறதுக்கு அப்படியே வந்து நம்ம அம்மாவோட சின்ன வயசு ஃபோட்டோவில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்காளே அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, இவளோட அம்மா அப்பா 2 பேரும் சொந்த அம்மா அப்பா கிடையாது, இவளை தத்தெடுத்து தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறா. அதோட மறுநாள் தான் காட்டுறாங்க. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து எமிலி வரா. ஏன்னா எமிலி தான் வந்து ஹீரோவோட ஃபியான்சே. கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. இவ படிப்பை முடிச்சுட்டு வந்துட்டா. இவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இது பாரு, என்னோட ரெப்புடேஷன் என்ன ஆகும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நின்னேன்னா கண்டிப்பாக எல்லாரும் கேவலமாக பேசுவாங்க. காது வேற கேட்காது, வாய் வேற பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் காலை வேற உன்னால் நடக்கவே முடியாதுன்னா என்னை என்ன பண்ணுவாங்க சொல்லு, ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அதனால இந்த கல்யாணத்தை நீயே வேண்டான்னு சொல்லி நிறுத்தடி அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் உள்ள வந்துடுறா. உன்னெல்லாம் வந்து அடி கொடுத்து வீட்லேயும் வளர்க்கல, ஸ்கூல்லையும் வளர்க்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பேச தோணுது உனக்கெல்லாம் நல்லா கொடுத்து வளர்த்துருந்தாங்கன்னா நீ ஒழுங்கமாக வளர்ந்துருப்ப அப்படின்னு சொல்கிறா. ஏய் நீ யாரடி, வேலைக்காரி தானே, வேலைக்காரிக்கு உனக்கு என்னடி, நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோமோ நடுவில் வேலை அப்படின்னு கேட்குறா. என்ன வேலைக்காரி அப்படின்னு எல்லாம் டக்குன்னு சொல்லிட முடியாது, எனக்கும் இவருக்கும் வந்துட்டு வேற விதமான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, அதை இப்பவே நான் சொல்லி வச்சிடுறேன். எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், இவர் எவ்வளோ ஹேண்ட்ஸம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழஞ்சிக்கிட்டு இருக்கா. அதை பார்க்குற ஹீரோக்கே ஐயோ என்னடா இவ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்க 2 பேருக்குமே நல்ல அட்வைஸ் நான் கொடுக்குறேன். உங்க 2 பேருக்கும் ஒருத்தரை விட்டா வேற ஆள் கிடைக்காது, அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றா. நீ இங்கே என்ன கல்யாண மாலை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக வந்திருக்க, எனக்கு பையன் பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கும் உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு இங்கேருந்து, ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்காது, நீ வந்த பிறகுதான் கூப்பலாரி உள்ளே வந்த மாதிரி நாத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக கலாச்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோ எதிர்பார்க்காத நேரம் போயிட்டு டக்குன்னு ஹீரோவோட மடியில் வேலை உட்காந்துடுறா. உனக்கு இந்த சந்தோஷம்லாம் புரியவே புரியாது. நாங்கள் 2 பேரும் வீல் சேரில் உட்காந்து எவ்வளோ அளவுக்கு ஜாலியாக வந்து டான்ஸ் பண்ணுவோம் தெரியுமா, எவ்வளோ அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்றா. ஐயோ ஓனரே என்னை மன்னிச்சிடுங்க, வெக்கமா வருது, இதெல்லாம் நான் சொல்லியே இருக்கக்கூடாது, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. ஹீரோவுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது யாரு நீ அப்படின்ற மாதிரி தோணுது. சி உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை, நீ எல்லாம் பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி இவ கத்திக்கிட்டு இருக்கா. இனி இந்த சைடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எமிலி அங்கேருந்து கிளம்பிடுறா. உடனே ஹீரோயின் ஐயோ ரொம்ப பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சு ஹீரோ மேலேருந்து எழுந்துக்கிறா. நீ கார் வாங்கிட்டியாமா அப்படின்னு கேட்கும் போது வெளியில் கூட்டிகிட்டு போய் காட்டுறா. பார்த்தா வந்துட்டு 2 வீலர் தான் வாங்கிட்டு வந்திருக்கா. பக்கத்தில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து ஹீரோக்காக வாங்கியிருக்கா போல. அடி பாவி என்னடி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி தோணுது ஹீரோக்கு. என் கூட ரவுண்ட்ஸ்க்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறா. இங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்துட்டு ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னதான் நடக்குதுன்னு புரியலையேன்னு. அப்படி எங்கே தான் ஹீரோவை கூட்டிகிட்டு போனா அப்படின்னு பார்த்தா, கிளப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு இவ சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் வந்துட்டு குடிக்க மாட்டான் போல, சும்மா கிளாஸ் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். எக்கச்சக்கமாக இவ குடிச்சிட்டா. டைம் ஆகுது, எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த கிளாக்ல எப்போ 11 மணி ஆகுதோ அப்போ தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா கையில் சும்மா வந்து ஒரு வாட்சை வரைஞ்சி வச்சிருக்கா.
சும்மா இல்லாம ஹீரோ வேற பிடிச்சி க்ளோஸ்அப்ல எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு ஹேண்ட்ஸம் தெரியுமா, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ஆனா எதுக்காக அவ்வளோ கோவப்படுறீங்க, அவ்வளோ கோவப்படும் போது ரொம்ப பார்க்கவே பயமா இருக்கு, தயவு செஞ்சு இந்த ஹேண்ட்ஸமான மூஞ்ச வச்சுக்கிட்டு கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே சரவணா ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். முதல்ல தயங்குற ஹீரோயினும் வந்து போதையில இருக்கா இல்லையா, அவளுமே ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்பதான் முக்கியமான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி குணமாயிருக்கு, ஆனா அவன் வந்து சில காரணங்களால இன்னமும் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு போய் தூங்க வைக்கிறான். நீ அதான் என்கிட்ட வந்த, இதுக்கப்புறம் உன்னால என்கிட்ட இருந்து எங்கேயும் போகவே முடியாது, நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும், உனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு தூங்குறவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கிறா. இவளுக்கு அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுச்சு போல. என்ன நடந்தது, எப்படி இங்க வந்தோன்ற கூட தெரியல. ஆனா ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன ஹேண்ட்ஸமா இருக்கான், சான்ஸே இல்லை, பணக்கார பசங்கள்லாம் எப்படிதான் இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காங்களோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் போக போக இப்பதான் அவளுக்கு வந்து ஞாபகம் வருது, ஐயோ நான் என்ன இவ்வளவு பெரிய காம பிசாசாவா இருக்கேன், எதுக்காக நான் வந்து இவனை கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிறா. நம்ம தான் போதையில கிஸ் பண்ணிட்டோம் போல அப்படின்னு. எப்பயுமே ஹீரோ என்ன பண்ணுவான், தள்ளி போ பக்கத்தை வராது அப்படி இப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ என்னன்னா என்னை தூக்கி சேர்ல உட்கார வைன்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயின், உங்களுக்கு தான் பிடிக்காது இல்லையா நான் தொட்டாவே, நீங்களே சேர்ல உட்காரணும், சேர்ல இருந்து எழுந்துக்கணும்னு தானே விரும்புவீங்க அப்படின்னும் போது அவன் கையை நீட்டிக்கிட்டே இருக்கான். உடனே ஹீரோயினுமே தூக்கி உட்கார வைக்கிறா. அப்பதான் அவன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் எங்க அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றா. எத்தனை மணிக்கு நீ ரிட்டர்ன் வருவ அப்படின்னும் போது, கண்டிப்பா நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு உண்மையான வாட்சையே வாங்கி வச்சிருக்கான். இந்த வாட்சை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். எனக்கா அப்படின்னு சொல்லி அவளுக்கு செம்ம ஷாக்கு, ஹாப்பியாவும் இருக்கா. இந்த எமிலி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும் போது அவ முடிய பிடிச்சி இழுக்கிறா. ஹீரோயினுக்கு அடுப்பாய் பலான்னு ஒண்ணு கொடுக்குறாளா. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான் போல அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ தேவையே இல்லாம எமிலி வந்து வேணும்னு சும்மாவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நீ வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லி, ஏண்டி நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அசிங்கமா இல்லை பேசின அப்படின்னும் போது, நான் தூக்கி போட்டது குப்பையா இருந்தாலும் அதை நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றா. அப்போ உடனே ஹீரோ வந்து அவனோட ஆளை அங்கே அனுப்புறான். அதே நேரத்துக்கு எமிலி கூட ஒருத்தன் வந்திருக்கான். அவன் வந்து ஹீரோயினை அடிக்க வரானா, அவ்வளோதான். அந்த டைமுக்கு ஹீரோவோட பாடி கார்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறான். எமிலியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான். அதாவது ஹீரோவுக்கு இருக்க குறையெல்லாம் வச்சு ரொம்ப ஏளனமாக பேசுகிறான். கடுப்பான ஹீரோயின் தூக்கி கடாசுறா. இனிமே ஹீரோவை இல்லை யார் ஒருத்தரையும் நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, இதுக்கு மேலேயும் அப்படி பண்ண அப்படின்னு செம்ம கோவப்படும் போது ஹீரோ வந்து கையை பிடிச்சி வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதாவது வாய் திறந்து சொல்லலை, அவன் சைகையில் சொல்கிறான். எமிலி எதுக்காக சண்டை போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். அதே நேரத்துக்கு காருக்கு போன ஹீரோ என்ன பண்ணுறான் பார்த்தா, ஹீரோயினோட கையை பிடிச்சி தொடச்சி விடுறான். தயவு செஞ்சு அழுக்கான பொருள் கேவலமான குப்பைங்கள்லாம் தொடாத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. சடனாக பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட கனவு எல்லாமே, ஐயோ உண்மையாகவே நான் காம பீசஸ் ஆகிட்டணும், இது ரொம்ப பெரிய தப்பாச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனால் அதே நேரத்துக்கு ஹீரோவை விட்டு தனியாக இருக்கணும், கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. இனிமேல் ஹீரோ பக்கத்துலேயே படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தவ கீழே ஒரு பெட்டை போட்டு நம்ம இங்கே தான் தூங்கணும், இல்லைனா ஹீரோக்கு சேஃப்டி இல்லை போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு கீழே படுக்கிறா. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நடுராத்திரி வந்து ஹீரோயின் பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் எழுந்து மேலே தூக்கி படுக்க வைக்கிறா. அதாவது வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் சடனாக கிட்ட பிடிச்சி இழுக்கிறான். ஐயோ கனவு கண்டதெல்லாம் பழிச்சிருமோ அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பார்த்தா தலையில் ஏதோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கிறான். ஐயோ மானமே போச்சே அப்படின்னு சொல்லி தப்புன்னு கீழே இறங்கி இழுத்து போத்தி படுத்துக்கிறா. மறுபடியும் மறுநாள் வந்து ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அந்த டைமுக்கு ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு சாயிறாங்க. அப்போதான் எமிலி அந்த இடத்துக்கு வரா. மரியாதை எங்கள் அம்மா மேலேருந்து கையை எடு அப்படின்னு சொல்லி திட்டுறா. இதுதான் எமிலியோட அம்மா போல. இப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்காங்க போல. எதுக்கடி எங்கள் அம்மாவை தொட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது, அடியே அவங்க மயங்கி விழுறாங்கன்னு ஹெல்ப் பண்ண தாண்டி போனேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு உடனே நீ எல்லாம் எங்கள் அம்மாவை தொடுறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி எமிலி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா.
அப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு எமிலியோட அப்பா வராரு. வந்துட்டு ஹீரோயினை பலார்னு கண்ணத்திலே விடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா எமிலிக்கு சப்போர்ட் பண்ணி தான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவர் எதுக்குடா நம்மளை அடிச்சாரு அப்படின்னும் போது அவ எமிலி சொல்றா, அப்பா இவ என்னை அடிச்சுட்டாப்பா, எப்பவுமே என்னை கேவலமா தான் ட்ரீட் பண்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். வந்த உடனே பார்த்தாதான் தெரியுது இன்னைக்கும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி ஹீரோ வந்திருக்கான். வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது நான் இங்க ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து போய் அவங்க அம்மாவை பார்க்க போறாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றா. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து இது வரைக்கும் நான் வளர்த்த பிள்ளைங்களிலேயே ரொம்ப வந்து இவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். சின்ன வயசுல இருந்தே வந்து எங்களோட அனாதை ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக கதையெல்லாம் எழுதுவா அப்படின்னு சொல்லி ஒரு கதை புக்கு பேரை சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோ செம ஷாக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா ரொம்ப இவன் டிப்ரெஷனில் இருக்கும் போது செத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கான். ஆனால் அந்த டைமுக்கு இந்த கதை புக்கை படித்ததுக்கு அப்புறமா தான் அவனோட மனசே மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேயே இவனும் லெட்ரு போட்டிருக்கான். ஹீரோயினும் அதுக்கு பதில் கடிதமும் அனுப்பியிருக்கான். அப்போ இவன் வந்து நான் சாகலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு தான் எழுதியிருப்பான் அந்த லெட்டருக்கு. அதுக்கு ஹீரோயின் என்ன பதில் எழுதியிருப்பான் அப்படின்னு பார்த்தா, எதுவுமே சாவது வந்து முடிவாயிடாது. ஏன் அப்படின்னா நாங்கள் ஒருத்தரும் சாகணும் அப்படின்னு நினைச்சோம்னா எல்லாருமே செத்துற வேண்டியது தான், மற்றபடி வாழணும்னு நினைக்கிறது தான் உண்மையான வீரம் அப்படின்னு சொல்லிலாம் இவனை ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி எழுதியிருப்பா. அதுல ஹீரோயின் வந்துட்டு காலேஜுக்கு போக போகிறா. அந்த டைமுக்கு ஹீரோ கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். வா நானே உன்னை விட்டுடுறேன் அப்படின்னும் போது, ஐயோ இவ்வளோ பெரிய காரில் போய் நான் இறங்கினேன்னா எல்லா பசங்களும் சேர்ந்து என்னை புள்ளி பண்ணுவாங்க, முடியாது வேணாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இவன் விட்டுற மாதிரில இழுத்து காருள்ள போட்டுடுறான். அவளை எனக்கு விட்ட உடனே என்ன பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கவ ஒரு பையனை இடிச்சிடுறான். இவன் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட கிளாஸ்மேட் தான் ஒருத்தன். அவன் ஹீரோயினை கொஞ்சமாக அப்படியே சைட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கானா. இது எல்லாத்தையும் ஹீரோ நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் உள்ள நுழையும் போதே வந்துட்டு இந்த எமிலியோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனும் ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோயினை மட்டமா பேசுறாங்க. அதாவது என்னென்ன ஹீரோயின் இப்போ வந்து ஹீரோட கார்ல இறங்கினா இல்லையா, அதை வந்து தப்பா பேசுறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. எமிலிக்கு நல்லாவே தெரியும் அது ஹீரோ அவனோட வீட்டில தான் இவன் வேலை செய்யறான்றது. இருந்தாலுமே வந்து கேவலமா பேச வைக்கிறா. அதுக்கு உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அதாவது கால் உடஞ்சவன் கூப்பிட்டா மட்டும்தான் நீ வருவியா இல்லை நாங்களும் கூப்பிட்டா வருவியா அப்படின்னு கேட்குறான். அதுக்காக இவ ஹீரோயின் கடுப்பை எட்டி ஒன்று விடுறா. அந்த டைமுக்கு அங்கே வந்து பிரின்சிபல் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினை போட்டு திட்டுறாரு. பிரின்சிபலுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அதாவது ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வச்சிருக்கான். உடனே பிரின்சிபல் வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சு டைவ் அடிச்சிடுறாரு. பாவம் புது பொண்ணு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணுறீங்களா, மரியாதையாக எல்லாரும் கிளாஸ் ரூமுக்கு போங்க, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை, அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் சீட்டை கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா எமிலியும் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டையும். ஐயோ எங்களையா சொல்கிறீங்க அப்படின்னு அவள் ஷாக் ஆகிறா. ஆமாம் உங்களை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவ்வளோதான், அதோட வாயை மூடிக்கிட்டு போயிடுறாங்க எல்லாரும். வீட்டுக்கு வந்ததும் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறா. அதாவது வந்து இவனுக்கு தான் பேச முடியும் ஆனால் இவனாக தான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால இவ வந்து சின்ன வேர்ட்ஸாக வந்து பேச சொல்லி கொடுக்குறா. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. பார்த்தா அவங்க அம்மாவை காணோம். எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது உங்கள் பாய் ஃப்ரெண்ட் அன்னைக்கு வந்தார் இல்லையா, அவர் வந்து அவங்கள விஐபி வார்டுக்கு மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அவர் என்னோட பாய் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ எதுக்காகம்மா அந்த அளவுக்கு அவர் வந்து உங்கள் அம்மாவை கேர் எடுத்து பார்த்துக்க சொல்லியிருக்காரு, சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்லி இவங்க கிண்டல் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன மனசுக்குள்ள கஷ்டம்னா, ஹீரோவை பிடிச்சிருக்கு, இருந்தாலும் அவன் பெரிய பணக்காரன் இல்லையா, கண்டிப்பாக அவன் தகுதி எங்கே இருக்குது நம்ம தகுதி எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறா. அம்மாவை பார்க்கறதுக்காக உள்ளே போனால் நம்ம எமிலியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அவ்வளோதான், எமிலியோட அம்மா ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. இவ என்ன நம்மள மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி தோணுது. இருந்தாலும் எதுவும் பேசாமல் நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இதை பாருமா அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது இதை ஏற்றுக்கிறதுக்கு, நீ தயவு செஞ்சு அவர்கிட்ட இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லு அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ஆமாம் நம்ம சொன்னால் மட்டும் அவன் கேட்டுருவானா அப்படின்னு தோணுது. வீட்டுக்கு போனால் ஹீரோ கேக்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பர்த்டே இன்னைக்கு. என்ன விஷ் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது எங்கள் அம்மா வந்துட்டு சீக்கிரமாக சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். 2வதாக வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே சரியாயிடணும், மொத்தமாக நீங்கள் நல்லபடியாக குணமாயிடணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா.
அதை கேட்ட உடனே டக்குன்னு ஹீரோ பிடிச்சி ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அவ்வளோதான், செம்மையா டென்ஷன் ஆயிடுறா. உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இந்த வாட்டி வாட்டியா வாயை திறந்து பேசுகிறான். இப்போ எதுக்காக நீ டென்ஷன் ஆன? நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன இவன் வாயை திறந்து பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறா. நீ ஒருத்தி மட்டும்தான் என்னை குணப்படுத்தணும் அப்படின்னு இது வரைக்கும் நினச்சிருக்க, அதனால தான் இது உன்னோட கிஃப்ட்டு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ சீக்கிரமாக சரியாகிறீங்க அப்படின்னு சொல்லி இவ ஷாக் ஆகுறா. கூடிய சீக்கிரமே இந்த காலையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சமாக பயமாகுது. என்ன அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக இவர் மொத்தமாக குணமாயிட்டாருன்னா அதுக்கப்புறம் இவர் ஏன் என்னை பார்க்க போகிறாரு, என்னை பற்றின கவலையும் இருக்காது, நான் அவருக்கு இங்கே இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறேன். ஹீரோட ஆஃப் பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட போய் எமிலி எல்லாம் உண்மையை சொல்றா. அதாவது ஹீரோயின் தான் அவங்க அம்மாவோட உண்மையான வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி டென்ஷனா இருக்கும் போது இவன் சொல்றான், இது எல்லா விஷயத்தையும் என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தா, என் தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவனை கொன்னேன்னா தான் அந்த சொத்து மொத்தமும் எனக்கு வரும், அதனால ஏதாவது பிளான் பண்ணி இவங்க 2 பேரையும் நான் தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ கார்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து சில வண்டியில் வர ஆளுங்கள்லாம் ஹீரோவை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஹீரோவை கொண்டு போனது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு லொக்கேஷனையும் அனுப்பி வரவும் சொல்கிறாங்க. ஹீரோயினும் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது ஹீரோவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஹீரோயின் இங்கே வந்த உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பார், அவன்கிட்ட சில ஷேர் இருக்குது, அந்த ஷேர் எல்லாம் ஒழுங்காக எழுதி வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறான். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வரா. அதுக்கப்புறம் இவன் சும்மா வட்டுவானா, ஆளுங்களை விட்டு ஹீரோயினை அடிக்க சொல்கிறான். ஹீரோயினை சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. அப்போ தான் மயக்கத்தில் இந்த ஹீரோ எழுந்துக்கிறான். ஆனால் இதில் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை கத்தியால் ஒருத்தன் குத்த வரான். ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அந்த கத்தி குத்த ஹீரோ வாங்கிக்கிறான். அவ்வளோதான், ஹீரோவுக்கு பொல பொல பொலன்னு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினே வேகமாக தோளில் தூக்கி போட்டுட்டு ஓடுறா. பரவாயில்ல, சின்ன அடிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர். ஆனால் இப்போ தான் ஹீரோயின் கழுத்தில் அடிபட்டிருக்கதை ஹீரோ பார்க்குறான். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் ஹீரோ ஹீரோயினை மறுபடியும் கிஸ் பண்ணுறதுக்காக வரான். ஆனால் ஹீரோயின் அவாய்ட் பண்ணுறா. உடனே ஹீரோ என்ன கேட்குறான் அப்படின்னா, உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலையா, நீயும் என்ன வெறுக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல வரா. அதுக்குள்ளேயே பாடி கார்டு அந்த இடத்துக்கு வரானா. ஹீரோயின் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியில் போயிடுறா. இவனோட அண்ணங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் மேலே கேஸ் கொடுத்துட்டோம் ப்ரூஃபோட அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பாடி கார்டு வந்திருக்கான். அதே நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் செம்மையாக கை காலெல்லாம் உடஞ்சி கழுத்தெல்லாம் சுளுக்கு பிடிச்சி போய் இவன் மோசமான நிலமையில இருக்கான் ஹீரோயினை அடித்த அடியில். ஆனால் இந்த ஹீரோவோட மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன் இவன் கூட தான் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் போல. பாவம், ஹீரோவை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் இவ்வளோ நாளும் இவன். இங்கே அதே நேரத்துக்கு ஹீரோவோட அப்பாவும் சித்திகாரியும் ஹீரோ கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என் பிள்ளையே ஜெயிலுக்கு அனுப்புனேன்னா உன்னை உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எங்கள் அம்மாவோட சொத்து, அதாவது எனக்காக எங்கள் அம்மா ஒரு பெரிய வீடு கட்டி வச்சாங்க, அந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உன் பிள்ளை சாப்பிட்ற வரைக்கும் ஜெயிலில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இவரும் வேற வழியே இல்லாமல் சைன் போட்டு கொடுக்குறான். பாவி பாவி, நீ உங்கள் அம்மாவும் என்னோட லைஃபையே நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சித்திகாரி அடிக்க போகிறா. கரெக்டாக ஹீரோயின் கையை முறுக்கி ஒரு தள்ளுறா. அவ்வளோதான், அவங்க அப்பாவே அவங்க சித்திகாரி எழுதிட்டு போயிடுறாரு. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, பாத்தியா, இப்படி தான் நான் யாருக்குமே தேவைப்படலை, அது கூட எனக்கு பெருசாக கஷ்டமாக தெரியல, ஆனால் உனக்கு கூட நான் தேவைப்படலை பத்தியா அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இதுக்கு மேலே நான் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் ஆனால் நான் உனக்கு சரியானவை இல்லை அப்படின்னு சொல்கிறா. எனக்கு நீ சரியானவை இல்லையா, என் நிலைமையை பார்த்து நீ இதுதான் பேசுறியா, இந்த மாதிரி நிலைமையில இருக்கும் போதும் என்னை பார்த்து சிரிச்ச பொண்ணு நீ ஒருத்தி தான், நான் எழுந்து நடக்கணும், நான் பேசணும்னு ஆசைப்பட்ட ஒரே பொண்ணு நீ மட்டும்தான், இவங்க எல்லாருமே எப்படா நான் சாவன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதை கேட்டோடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாய் ஹீரோயினை இழுத்து கேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். போக போக அப்படி ஹீரோ டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தா, வேலைக்காரங்க கூட எல்லாம் சேர்ந்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டான். இதுதான் முறையாக அவங்களே ஹீரோவை இந்த மாதிரி பார்க்குறாங்க. மறுநாள் ஹீரோயின் காலேஜுக்கு போகும்போது இந்த கிளாஸ்மேட் இருக்கான் இல்லையா, அவன் பார்க்குறான். அவன் பார்த்து என்ன சொல்கிறான்னா, நானும் ஃபாரினில் படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆல்ரெடி ஹீரோயின் அப்ளை பண்ணியிருக்கா போல. இந்த விஷயம் ஹீரோக்கு இன்னும் தெரியாது.
ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துட்டு எமிலி வந்திருக்கா. அவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை நம்ம ஹீரோயின் தான் அவங்க அம்மாவோட உண்மையான பொண்ணுன்னு. அதனால எமிலி என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது பார், நீ ஃபாரினுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட, அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் செஞ்சு தரேன், ஆனால் என் கண்ணு முன்னாடி இல்லாமல் போயிடு இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறா. அப்போ கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். நீ அவளுக்கு என்ன செஞ்சு தர போற, அவளுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு தர நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீ படித்து பெரியாள் அவன் நினச்ச, நீ வெறும் இந்த மாதிரி குப்பைங்கள்லாம் சேர்த்து வச்சு நீ குப்பை கடங்கு மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எமிலி பயங்கரமாக கிண்டல் பண்ணுறா ஹீரோயினை. உடனே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாய் ஹீரோயின் வந்து அவள் மூஞ்சிலேயே தண்ணியை ஊற்றிடுறா. ஆனால் அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட பாடி கார்டு இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா எமிலியை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிடுறான். ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று நடக்க இருக்கு, அந்த பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக அவளுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அப்படி ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கு அவனுக்கு. ஹீரோக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தா, இங்க எல்லாரும் எதிர்க்கையும் ஹீரோயினை வந்துட்டு அவனோட ஃபியான்ஸுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். எமிலி இங்க வந்திருக்கா, அவளுக்கு செம்ம தர்மடி ஊந்திருக்கு போல, மூஞ்சி பூரா காயமா இருக்கு. ஏய், நீ எல்லாம் உள்ள வர்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்றா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட அப்பாவும் சித்திக்காரியும் வந்துட்டு ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த 20% அவன் கிட்ட ஷேர் இருக்கு இல்லையா, அதை கேட்டு தொல்லை கொடுக்குறாங்க. அதே நேரத்துக்கு பிரதர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போய் பேசுறான். இது பார், இப்பதான் நான் கேள்விப்பட்டேன், அவன் கூடியே தான் நீ இருக்கியாமே, அவனை லவ் வேற பண்றியா என்ன? ஒரே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ, அவன் உண்மையானவனே கிடையாது, அவன் பொய். அவனை மாதிரி மோசமானவனை எங்கேயும் பார்க்க முடியாது. சின்ன வயசுல 8 வயசுல அவனுக்கு அவங்க அப்பா அஃபேர் வச்சிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே காரோட அவரை கொளுத்துறதுக்கு ட்ரை பண்ணான். அதான் எங்க அப்பாவை. அதே நேரத்துக்கு அவனுக்கு 18 வயசு இருக்கும் போது எங்க அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணான். உனக்கு பணக்காரன் யாருன்னா வேணும் அப்படின்னா நான் வேணா ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் செம்ம கடுப்பா அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பாவையும் அவங்க சித்திக்காரையும் 2 பேரையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றான். அவள் வர்றதுக்குள்ள என்ன அப்படின்னா, ஏக்கச்சக்கமான டேக்ஸ் எல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க போல, அதை வச்சு அவன் அழகாக பிடிச்சி கொடுத்துட்டான். அதுக்கப்புறமா மைக்கை வாங்கி ஹீரோயினை கூப்பிட்டு, இவ தான் வந்துட்டு நான் லவ் பண்ற பொண்ணு, இவளை தான் கூடிய சீக்கிரம் கல்யாணமும் பண்ணிக்க போறேன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றா. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனா வந்துட்டு இவனோட அண்ணங்காரன் சொன்னதெல்லாம் ஹீரோயினோட மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அர்ஜென்ட்டா கிளம்பி போயிடுறா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு கொஞ்சமா வந்து ஹீரோயின் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் நேரம் எங்கே தான் போனோம் அப்படின்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கா. அப்போ தான் வந்துட்டு அவளை வளர்த்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, நீ தான் இவங்களோட உண்மையான குழந்தையா இருப்பியோன்னு சொல்லி இவங்களே வந்து கேட்டாங்கம்மா. அவங்களோட பழைய ஃபோட்டோ வேறு காமிச்சாங்க, உன்ன மாதிரியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது, எமிலியோட அம்மா இவங்க அப்படின்னு சொல்லும் போது தான், இல்லைம்மா எமிலி வந்து என்னோட உண்மையான குழந்தை இல்லை, பிறந்த உடனே என்னோட குழந்தைய நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும், நம்ம ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறா. இருந்தாலும் அவளுக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படா சாத்தியம் அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருக்கா. அப்போ இந்த கிளாஸ்மேட் இருக்கான் இல்லையா, அவனை தற்செயலாக வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குறா. அவனும் நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லி சாதாரணமாக தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோவோட வீட்டு வாசல்ல விட்டுட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு இது பொறுக்க முடியல. காரை கொண்டு வந்து நேரா வந்து அந்த கிளாஸ்மேட் ஆண்ட இடிக்கிற மாதிரி நிற்கும் போது ஹீரோயினை மட்டும் பார்த்து சிரிக்கிறான். இவனுக்கு செம கடுப்பாயிருது, எதுக்காக இப்படி பண்றான் இவன் அப்படின்ற மாதிரி கோவம் தான் வருது. அதே நேரத்துக்கு டைரக்டாவே அந்த பையனை பார்த்து இங்கேருந்து வெளியில போறியா அப்படின்னு வேற சொல்லிடுறான். இப்போதைக்கு நீ கிளம்பு, நம்ம நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவனை அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறா. எனது காலேஜில் போய் நாளைக்கு நீ அவனை மீட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு செம கடுப்பாகுது. வீட்டுக்கு போன உடனேயே வந்துட்டு இவகிட்ட ரொம்பவே கோவப்படுறான். எனக்கு பிடிக்கலன்னு தெரியுது, எனக்கு கோபம் வருதுன்னு தெரியுது, ஆனாலும் நீ ஏன் எதிர்க்கே நாளைக்கு உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்கிற, அவன்கிட்ட எதுக்கு நீ பேசணும், நீ அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு அழுதுகிட்டே ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிற, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாத, உண்மையாகவே வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலை, நான் உனக்கு உண்மையாக தான் இருக்கேன், ஆனால் நீ என்கிட்ட எதுவும் பொய் சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இல்லை இல்லை, நான் ப்ராமிஸாக எந்த பொய்யும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் கேஸ் பண்ணுறா. மறுநாளே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட காலேஜுக்கு போகிறான்.
ஹீரோயின் வந்துட்டு ஃபாரினுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறாளா அப்படின்னும் போது ஆமாம் அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, கண்டிப்பாக அவளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ பிரின்சிபல். ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தான் பிரின்சிபல் சொல்கிறாரு, ஐயோ என்ன சார் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, நீங்கள் எந்த செலவுமே கூட பண்ண வேணாம், அவளுக்கு ஸ்காலர்ஷிப்பே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது கூட நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, கேன்சல் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயினை கூப்பிட்டு பிரின்சிபல் பேசுகிறாரு. அம்மா உனக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் கிடச்சிடும் கன்ஃபார்மா, நீ கிளம்பு, எப்போ வேணாலும் கிளம்பலாமா அப்படின்னும் போது ஹீரோயின் இல்லை எனக்கு வேண்டாம் சார், வேறு யாருக்குன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறா. என்னம்மா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு இவர் கேட்கும் போது, நான் வந்துட்டு இங்கே சிலரை விட்டுட்டு என்னால் இப்போதைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அப்படி யாரம்மா உன்னால் விட்டுட்டு போக முடியல அப்படின்னும் போது, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், நான் இல்லாமல் அவரால் வாழவே முடியாது, அதனால நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டவுடனே ஹீரோக்கு அப்படியே பயங்கர சந்தோஷம். அதுக்கு தான் பாடிகார்ட் சொல்கிறேன், நீங்கள் தான் டென்ஷன் ஆகுறீங்க, அவங்க உங்களை பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க சார், தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, கரெக்ட் தான்டா, நான் தான் ஏதோ ரொம்ப யோசிக்கிறேன் போல் அப்படின்னு சொல்கிறான். உடனே அடுத்த சீன்லேயே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் யாரையோ பார்க்க போகிறா. பார்த்தா அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, நம்ம ஹீரோயின் இன்னும் கதை எழுதிக்கிட்டு இருக்கா, அதில் ஒரு கதையை வந்துட்டு டிவி சீரியலாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். அதில் யாரா மெயின் ரோல் நடிக்க போகிறா அப்படின்னு பார்த்தா எமிலி வந்து நிற்கிறா. இவ தான் நடிக்க போகிறாளாம். அவள் பார்த்த உடனே ஹீரோயின் இல்லை சார், இந்த கதையை நான் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எழுந்த ஹீரோயினுக்கு அப்படியே தலை சுற்றி அங்கேயே உட்காந்துடுறா. இவ எதையோ பிளான் பண்ணிட்டா போல. அதுக்கப்புறம் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வரான். என்னடி சொல்கிற, உண்மையாகவே இது நல்ல ஐடியா, நான் சொல்கிறேன், எனக்கு என்னவோ பயமாக இருக்குது அப்படின்னும் போது, ஏன்டா நீலாம் ஒரு ஆம்பளையா, கரும்பு தின்ன யாருன்னா கூலி கேட்பாங்களா, நானே வந்து அவளை என்ன வேணுமோ பண்ணிக்கோ, எனக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் கொடுன்னு சொல்கிறேன், வேணும்னா உன்னோட ஃபேஸை கூட மறைச்சிக்கிட்டு அந்த வீடியோ கூட எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவனும் சரி சரி உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப அப்படியே வேண்டா வெறுப்பாக பண்ணுற மாதிரி ஒத்துக்கிறான். அதே நேரத்துக்கு இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்காக வீட்டில் குக் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அது ரொம்ப கேவலமாக வந்துச்சு. வேலை செய்கிறவங்க சார், அதை நாய் கூட சாப்பிடாது, தயவு செஞ்சு டேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓப்பனாக. அந்த டைமுக்கு பாடிகார்ட் வந்துட்டு ஹீரோயின் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா இவனும் அதே நேரத்துக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட ஃபேஸ் எல்லாம் வந்து ஆங்கிள் கரெக்டாக தெரிகிற மாதிரி வீடியோலாம் செட் பண்ணிட்டு வந்துட்டு ஹீரோயின் மயக்கத்துலேயே இருக்கா. அவளை போட்டால் அடின்னு அடிக்கிறான். அடியே உன் ஒருத்தியால் நாங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியுமா, அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னை சும்மா மட்டும் விட போகிறதில்ல, உன் மான மரியாதையெல்லாம் வாங்கி நீ ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுற மாதிரி பண்ணுறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன ரேப் பண்ண பார்க்குறான். கரெக்டாக அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு தேடிக்கிட்டு வந்துடுறான். அவ்வளோதான், இவன் மாட்டினா சும்மா விடுவானா, அடி பின்னி எடுத்துறான். ஆல்ரெடி நான் ஒரு மென்டல்னு சொல்லிட்டு திரிகிற கேஸ் இது, இவனை என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தான் பாடிகார்ட் வர. பாடிகார்டு வந்த உடனேயே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் வானபிள் பாய்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து விட்டுறாரு. இங்க பார்த்தா ஹீரோயினுக்கு தான் ட்ரக் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால அவ வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கா. ஹீரோவும் வந்து டாக்டரை கூப்பிட்டுருக்கேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, டாக்டர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லும் போது கூட ஹீரோயினால முடியல. ஹீரோயினே பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அடியே நான் யாருன்னு தெரிஞ்சு பண்றியா அடி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் ஹீரோட பேரை சொல்றா. இது பாரு, இது எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு, காலையில எழுந்த உடனே என்ன திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது. காலையில எழுந்த உடனேயே அவ வந்து தயங்கிக்கிட்டே இருக்கா. ஹீரோ இங்க வா, என் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறான். ஹீரோவும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இவளை எவ்வளோ டீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டீஸ் பண்றான். இதை பாரு, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நான் எவ்வளோ அளவுக்கு வேணாம்னு சொன்னேன் தெரியுமா அப்படின்னு சொல்றான். அப்பதான் பாடிகார்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எமிலியை பிடிச்சிட்டு வரான். ஏன் அப்படின்னா இவ தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லையா, அதுக்காக தான். கடுப்பான ஹீரோயின் போய் பொழிச்சுன்னு வைக்கிறா. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஏண்டி ஒரு பொம்பளையா இருந்துக்கிட்டு நீ ஏன் இந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு செய்ய உனக்கு எப்படி தோணுச்சு, நீ எல்லாம் மனுஷியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ அடிக்கிற அடி பார்க்குறவங்களுக்கே வலிக்குது. இப்போதான் ஹீரோயின் கேட்குறா, நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது, இதை பார், உனக்கும் எனக்கும் வந்து லவ் மட்டும் இல்லை, ஒரு டெலிபதி கனெக்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஹீரோயினும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு வந்துட்டு ஒரு மோதிரத்தை எடுத்து ஹீரோயினோட கையில் போடுறான்னா, ஹீரோயின் வந்துட்டு இவ்வளோ அவசரமாக எதுக்கு இதெல்லாம், இல்லை இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, என்னால் போட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல நீயே வச்சுக்கோ, உனக்கு எப்போ போட்டுக்கணும்னு தோணுதோ அப்போ போட்டுக்கோ, நைட்டு என்ன இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம ஓடி போயிடலான்னு பார்க்குறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல.
அதோட அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா எமிலியோட அப்பா அம்மா வராங்க. வந்த உடனேயே வந்து ஹீரோயின் கிட்ட மரியாதையா சைன் பண்ணு, என்னோட பொண்ணை வந்துட்டு போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கலான்னு பாக்குறீங்க, கண்டிப்பா நான் அதுக்கு விட மாட்டேன், சைன் பண்ணு அப்படின்னு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் என்ன பண்றான்னா, சார் அங்க உங்க பின்னாடி ஏதோ இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்றா. அப்பங்காரன் தான் இருந்தாலும் பொலின்னு ஒண்ணு கண்ணத்திலேயே வைக்கிறா. அவளுக்குதான் இன்னும் கன்ஃபார்மா தெரியாது இல்லையா இதுதான் அப்பான்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணை இந்த மாதிரி வளர்த்ததுக்கு உனக்கு தான் தூக்கு தண்டனை கொடுத்துருந்துக்கணும் ஆக்சுவலா. ஆனா என்ன பண்றது, உனக்கு வயசாயிடுச்சுல்ல, அதனால தான் உன் பொண்ணுக்கு தண்டனை அப்படின்னு சொல்றா. என்னால சைன்லாம் போட முடியாது, என்ன பண்ற பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. பார்த்தா வந்து பாடி கார்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா வேலை விஷயமா தான் பேசிகிட்டு இருக்கான். நடுவில் பாடி கார்டு என்ன சொல்கிறான்னா, சார் அவங்க உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, அவங்க கிட்ட ஏன் நீங்கள் இன்னும் உண்மையை சொல்லலை, உங்களால் நடக்க முடியுன்ற உண்மையை ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு கத்துறான். ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுது. அது மட்டும் இல்லை சார், நீங்கள் ட்ராக்கர் வச்சதும் தப்பு தானே அப்படின்னு சொல்கிறான். அதுவும் தெரிஞ்சிடுது. ஐயோ இவன் கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி அவள் பயந்து அங்கேருந்து ஓடி போகிறா. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதை பார், அவளை கண்காணிக்கணுன்றதுக்காகலாம் நான் பண்ணலை, அவளோட சேஃப்டிக்காக தான் நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்துக்கு எங்கே வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சா பாவப்பட்டாவது என் கூடியே இருப்பாள் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்துக்கு ஹீரோவோட அண்ணங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயினை ஃபோன் பண்ணி கூப்பிடுறான். ஹீரோயினும் அங்கே போயிடுறா. என்ன அப்படின்னு பார்த்தா இவளோட வளர்ப்பு அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள கடத்தி வச்சுக்கிட்டு ஹீரோவோட புது ப்ராஜெக்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்னால் முடியாதுன்னு சொல்கிறா. அப்போனா கண்டிப்பாக உங்கள் அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறான். அதே நேரத்துக்கு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோவுக்கு வந்துட்டு அவங்க 2 பேரும் நெருக்கமாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது. அதுவும் வந்து அவன் ஏடா கூடமாக வந்து ஹீரோயினை டச் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதை பார்த்த உடனே ஹீரோ டென்ஷன் ஆகிடுறான். நேராக வந்து அந்த கிளப்புக்கே கார் எடுத்துக்கிட்டு போயிடுறான். ஹீரோயின் வெளியில் நிற்கிறா, கரெக்டாக ஹீரோவும் வந்து நிற்கிறான். அவங்க 2 பேரும் காரில் ஏறி போனதுக்கு அப்புறமா மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து அண்ணங்காரன் கூட கூட்டணி தானே, எதுக்காக நீ இப்போ இப்படி இந்த வேலையை பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்குள்ள ஒத்துமையே இருக்கக்கூடாது, ஒரு குழப்பம் இருக்கணும், கண்டிப்பாக ஹீரோக்கு துணையாக யாருமே இருக்கக்கூடாது, அவன் தனிமையில் இருந்தால் மட்டும்தான் அவன் தப்பு பண்ணுவான், அது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ எங்கே போன, எதுக்காக அங்கே போனேன், யாரை பார்க்க போனேன் அப்படின்னும் போது ஹீரோயினும் நான் வந்து என்னோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக போனேன் அப்படின்னு போய் சொல்றா. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, என்கிட்ட போய் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அழுதுகிட்டே கிஸ் பண்றான். ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறா. தூங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து அந்த டீட்டெயில்ஸ் எங்கன்னா வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ அந்த நேரத்துக்கு வந்துடுறான். நீ எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண, முதல்லேருந்தே வந்து எனக்கு துரோகம் பண்ணுறதுக்காக தான் உள்ளே வந்தியா, இல்லை பாதியில் மாறிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்ல மாட்றா. இல்லை, நான் உண்மையாக உனக்கு எந்த துரோகமும் பண்ணலைன்னு சொல்கிறாளே தவிர அவங்க அம்மாவை பிடிச்சி வச்சிருக்கான்ற விஷயத்த மட்டும் சொல்ல மாட்றா. இல்லை நீ என்னை ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட காலத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பாவம், இல்லை நான் ஏமாத்தலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவளுக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. நீ கூட தான் என் கூட பொய்யாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நீ வந்து நடக்க முடியுன்ற விஷயத்த இப்போ வரைக்கும் என்கிட்ட பொய்யா நடிச்சுக்கிட்டு தானே இருக்க, அப்போ நீ எதுக்காக இந்த மாதிரி நடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அதுக்கு ஹீரோயின் பதில் சொல்ல மாட்றா. என்னை விட்டுடு, நான் போயிடுறேன், நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பார்க்குறா. அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ என்னை காதலிக்கிறேன்னு சொன்ன, கடைசி வரைக்கும் என்ன தான் காதலிக்கணும், நானும் உன்னை தான் காதலிப்பேன், என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவளை ஃபோர்ஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, பாடி கார்ட் கிட்ட சொல்லி அவளை அடைச்சி வச்சுட்டான் போல. சார் எதுக்கு சார் அவங்கள அடைச்சி வைக்கணும் அப்படின்னும் போது, இதை பார், என்னாலேயே வந்து அவள் உயிருக்கு ஆபத்து இருக்கு, என்னை சுற்றி இருக்கவங்க யாருமே வந்து நல்லவங்க கிடையாது, அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் அவளை தான் டார்கெட் பண்ணுவாங்க, அதுக்காக தான் நான் அவளை அடைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இதையாவது நீங்கள் கிளியராக அவங்க கிட்ட சொல்லலாம்ல சார், அவங்க இப்போ உங்களை தப்பாக தானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஃபோன் கால் வருது. பார்த்தா சித்திக்காரி இருக்கா இல்லையா, அவள் கம்பெனியில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. ஏன் அப்படின்னா ஹீரோ வந்து இப்போ என்ன முடிவு எடுத்துட்டான்னா, எப்படியாவது கம்பெனி எல்லாத்தையும் அவனோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுன்ற முடிவு எடுத்துட்டான்.
ஹீரோயினுக்கே தெரிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே யார்கிட்டையும் வந்து நடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நடந்தே வந்துடுறான். அப்போவே உடனே சித்திக்காரி கேட்குறா, அட பாவி, எல்லாரையும் இவ்வளோ நாளாக முட்டாளாகிட்டு இருந்திருக்கல, நீ எவ்வளோ பெரிய ஆள் பற்றியா, எல்லார்கிட்டையும் சிம்பத்தி தேடிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது பார், இது எதுவுமே உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், இது மொத்த சொத்து எங்கள் அம்மாவோடது. ஆனால் இவ்வளோ நாளும் ஆட்டையை போட்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்துட்ட, இப்போ உன் கதை முடிஞ்சிடுச்சு, திருப்பி எல்லாத்தையும் நான் எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா, அப்படிலாம் விட்டுற முடியாதுப்பா, இவ்வளவு நாளா நான் இங்கே தான் பாடுபட்டு என்னோட லைஃபை பூராவும் இந்த கம்பெனிக்காக தான் கொடுத்துருக்கேன், அதனால நான் போக மாட்டேன், என்னோட ஷேரை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போனா எங்கள் அம்மா எனக்காக ஆசையாக ஒரு ஐலாண்ட் வாங்கினாங்க, அந்த ஐலாண்டை வந்து உங்களோட பிள்ளைக்கு எழுதி கொடுத்தீங்க இல்லையா, அந்த ஐலாண்டை ஃபஸ்ட்டு என்கிட்ட கொடுங்க, அதுக்கப்புறமா மற்றதை யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பங்கார முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். எப்போ அந்த ஐலாண்டை எனக்கு கொடுக்கறதுக்கு சைன் போடுறதுக்கு தயாராக இருக்கீங்களோ அப்போ வாங்க, அது வரைக்கும் இந்த கம்பெனியில் கால் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூக்கி வெளில போடுங்கன்னு சொல்லிடுறான். அவ்வளோதான், மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சுன்ற மாதிரி இவனுக்கு பைத்தியம் மூத்திடுச்சு. மறுபடியும் ஹீரோயினை பிடிச்சி அடிக்கிறான். இது பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை விட்டு நீ எந்த காரணத்தை கொண்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னும் போது, நான் வந்து என்றைக்குமே உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல, நீ தான் என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்கிறா. கையில் ஒரு பெரிய பெரம்பை எடுத்துகிட்டு வரான். ஐயோ, அடிச்சு நம்மளை கொன்றுவானோ அப்படின்னு இவ யோசிக்கும் போது அவனோட முட்டிலேயே அவன் அடிச்சுக்கிறான் பலமா. அவ்வளோதான், கால் அப்படியே செம்ம வலியோடு கீழே விழறான். ஹீரோயினே பதறி போயிடுறான். அட பாவி பைத்தியக்காரன், என்ன பண்ணுறான் அப்படின்னு யோசிக்கும் போது, நான் உன்கிட்ட போய் சொன்னேன்தான், எங்கே நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோ, எனக்கு யாருமே இல்லாத மாதிரி மறுபடியும் நான் ஆயிடுவனோ அப்படின்ற பயத்தில் தான் சொன்னேன். நான் சொன்ன போய் நான் உண்மையாக்கிறதுக்கு கூட ரெடியாக இருக்கேன், இந்த 2 காலையும் நான் கட் பண்ணி கூட எடுத்துடுறேன், தயவு செஞ்சு நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப பரிதாபமாயிடுது. உடனே ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அதோட மறுநாள் காலையில் ஹீரோ எழுந்து பார்க்கும்போது ஹீரோயினை காணும். அவள் தப்பிச்சு எங்கேயோ போயிட்டா போல. அப்போ தான் பாடி கார்டு வந்துட்டு கேமராலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க சார். அவங்க எங்கே கிளம்புனாங்க, எந்த சைடாக போயிருக்காங்கன்றது கூட டக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது, என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அவள் எங்கே இருக்கான்னு உடனே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறான். இவன் எங்கே போயிருக்கா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட அண்ணனை தான் பார்க்க போயிருக்கா. அவன்கிட்ட தானே அவங்க அம்மா இருக்காங்க, அவங்களுக்காக இவ வந்துட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டா. எனக்கு இந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு தந்துட்டு எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு போகணும், ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை காட்டு அப்படின்னு சொல்லும் போது, நீ டாக்குமெண்ட்டை கொடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றிட்டா. அவங்களோட கையில் இவ வந்துட்டு இவளோட வாட்சை கட்டியிருந்திருக்கா. அந்த ட்ராக்கரை வச்சு அவள் எப்பயோ அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி காப்பாற்றிட்டா. அப்புறம் எதுக்கு இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு இங்கே வந்த அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு வந்து அந்த ஐலாண்ட் வேணும், உனக்கு எழுதி கொடுத்தாரு இல்லையா உங்கள் அப்பா, அந்த ஐலாண்ட் வேணும் அப்படின்னு கேட்கும் போது, அந்த ஐலாண்ட் என்கிட்ட இல்லை, அது எமிலியோட அப்பா கிட்டே எப்பயோ நாங்கள் வித்தாச்சு, அப்படின்னா நீ என்னை ஏமாத்த தான் ட்ரை பண்ணியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். உடனே இவனோட ஆளுங்கெல்லாம் வந்து சுத்த போட்டுடுறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயினோட கையில் இருக்க கவரையுமே பிடிக்கிறான். ஹீரோ வந்து ஹீரோயினை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டான். அடியே என்னடி என்னை ஏமாத்திட்ட, இந்த கவரில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு எமிலி அந்த இடத்துக்கு வரா. அவள் வந்த உடனே என் லைஃப் நீ நாசமாக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறா. ஹீரோட அண்ணன் கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, இதை பார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்போ தான் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உன் குழந்தை என் வயிற்றுல வளருது, இவங்க 2 பேரையும் கொண்டுடு, மொத்த சொத்துக்கும் வந்து நம்ம குழந்தை தான் வாரிசு அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோன்னு ஒரு சைடு அடிச்சுக்கிட்டு இருக்கா, ஹீரோ ஒரு சைடு அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இது, இவ மாட்டவே மாட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து ஹீரோயினை சுட போகும்போது நடுவில் ஹீரோ வந்துடுறான். அவ்வளோதான், ஹீரோ துடிச்சு அந்த இடத்துலயே கீழே விழுந்துடுறான். ஆனால் அதே நேரத்துக்கு வந்துட்டு போலீஸும் அங்கே வந்துடுறாங்க. ஹீரோ ரொம்பவே வந்து பயந்துடுறான். எனக்கு சாகசத்தை பற்றி கூட கவலை இல்லை, ஆனால் தயவு செஞ்சு என்ன நீ விட்டுட்டு மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லி அப்படியே மயங்கிடுறான். சீக்கிரமாக நீங்கள் போய் காரை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு ஹீரோயினே போகிறா. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே ஆப்ரேஷன் தேட்டர் வெளியிலேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்போ தான் பாடி கார்டு வந்து என்ன சொல்கிறேன்னா, மேடம் அவர் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறாரு, அது இப்போ இல்லை, ஆக்சுவலாக வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அவருக்கு லெட்டர் எழுதியிருக்கீங்க, அந்த லெட்டர் அவர் இன்னமும் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்த உடனே தான் அவன் தான் இவனா அப்படின்னு சொல்லியே ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதே நேரத்துக்கு நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க
இல்லையா, அதை வந்து எமிலி தான் மாற்றி வச்சுட்டா. நீங்கள் அவங்க பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சுட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு நல்ல டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் தான் அவங்க பொண்ணுன்னு சொல்லி சார் தான் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அவங்க அப்பா அம்மாவும் அங்கே வராங்க. நீ தாம்மா எங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. யாரும் கெஞ்சுன்னு கெஞ்சுறான். அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இவ்வளோலாம் கெஞ்ச வேணாம், எனக்கு அந்த ஐலாண்ட் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்குறா. உனக்கு தாம்மா எல்லாமே, நீ என்ன கேட்டாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாள் கழிச்சு ஹீரோ வந்து இன்னமும் ஹீரோயின் நம்மளை பார்க்க வரவே இல்லை, அவ்வளோதான் வரவே மாட்டா அப்படின்னு நினச்சி படுத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப சோகமாக இருக்கும் போது தான் மரத்தில் போட போறியா இல்லையா, டைம் ஆகுது அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஹீரோயின். அவ்வளோதான் பயங்கர சந்தோஷமாயிடுறான். அப்போனா நீ என்னை விட்டு போகலையா, என்னை விட்டு போக மாட்டேல்ல அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்து ரொம்ப வேதனையில் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் நாங்கள் தான் சரி பண்ணுவோம். அதனால எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு உன் மேலே விருப்பம் வரவே வராது. எனக்கு நல்லாவே புரியுது உன் சூழ்நிலை என்னன்றது. தயவு செஞ்சு எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடு. என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்ட அப்படின்னாவே நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். என்னை அடிமையாக வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். தயவு செஞ்சு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லி கொடு, நான் கற்றுக்கிறேன். நான் மொத்தமாக என்னை மாற்றிக்கிறேன். தயவு செஞ்சு என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் இந்த ரிங்கே போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாளா. அவ்வளோதான், ஹீரோ கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறான். ஸோ இதோடையே இந்த ட்ராமா முடியுது. ஹாப்பி எண்டிங்கோடையே முடிஞ்சிடுச்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.